தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழர் பகுதியில் கோர விபத்து, வீதியை கடந்த ஓய்வு பெற்ற அதிபர் பரிதாபமாக பலி. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம், அனுர அதிரடி அறிவிப்பு. ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை உறுதிப்படுத்திய கொழும்பு மேல் நீதிமன்றம். வங்கியொன்றின் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து தங்க நகை கொள்ளை, பாதுகாப்பு ஊழியரை கட்டி வைத்து சம்பவம். கொழும்பு மசாஜ் நிலையம் முற்றுகை, போலீசாருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புகார். கிளிநொச்சியில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தை. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான அதிபர் வழமை போன்று தனது மாலை நேர நடைபயிற்சியினை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அமைந்துள்ள மஞ்சள் கோட்டு பாதசாரி கடவையில் அவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மிக கொடூரமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். ஓய்வு பெற்ற அதிபர் பெருமாள் கணேசனின் திடீர் மறைவு கிளிநொச்சி மாவட்ட கல்வி சமூகம் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளில் அதிபராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களை சிறந்த நிலைக்கு உயர்த்திய பெருமைக்குரியவர் பெருமாள் கணேசன் ஆவார். ஓய்வு பெற்ற பின்னரும் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டு பணிகளில் அவர் தொடர்ந்தும் ஆர்வம் காட்டி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கும் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் சட்ட மறுசீரமைப்புகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீண்ட காலமாக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கும் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தற்போதைய சமூகத்திற்கு பொருத்தமான வகையில் இந்த புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இதன் மூலம் திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதற்கும் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. தன்னை விடுதலை செய்ய கோரியும் தண்டனையில் இருந்து விடுவிக்க கோரியும் ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இந்த தீர்ப்பை வழங்கினார். ஸ்லாத்தை அவமதித்து சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையிலான கருத்தை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி ஞானசார தேரருக்கு எதிராக போலீசார் தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி ஞானசார தேரருக்கு 9 மாத தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹொரண மொரஹயன பகுதியில் அமைந்துள்ள கோரளியமய கிராமிய வங்கியொன்றில் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து அங்கிருந்த தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 1 மணி முதல் 5 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் 3 தப்பியோடியுள்ளனர். அந்த வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை கட்டி போட்டே சந்தேக நபர்கள் இந்த குற்ற செயலை புரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் புறநகர்
தலவத்துகொட பகுதியில் அமைத்துள்ள உடற்பிடிப்பு நிலையங்களில் அண்மையில் போலீசார் மேற்கொண்ட சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்திறனிகள் மற்றும் லங்கா மசாஜ் சங்கத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவொன்று இந்த நடவடிக்கையால் கைது செய்யப்பட்ட பெண்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளது. பொது உரிமைகளை பாதுகாப்பதற்கான சங்கத்தினூடாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த முறைப்பாட்டில் சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளின் நடத்தை குறித்து ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் சந்தேக நபர்கள் மட்டுமே என்பதுடன் அவர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படாத நிலையில் அவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் ஊடாக பொது வழிகளில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி சுதந்த குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொருவரும் நிரபராதிகளாகவே கருதப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெண்களின் முகங்கள் மற்றும் அடையாளங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்துவது அவர்களை அவமதிக்கும் செயலாகும் என்றும் இந்த சம்பவம் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணை நடத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்களின் உரிமைகளை மீறும் வகையில் காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே செயற்பட்டனரா என்பது குறித்தும் விசாரணை நடத்துமாறு காவல்துறையிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் தலவத்துகொட பகுதியில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 34 பெண்கள் உட்பட மொத்தம் 43 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பிரமந்தனாறு 6ஆம் வாய்க்கால் பகுதியில் பாதுகாப்பற்ற கிணற்றில் வீழ்ந்து 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பிரமந்தனாறு 6ஆம் வாய்க்கால் பகுதியில் தங்கியிருந்த குடும்பத்தில் உள்ள 2 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்று கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் தருமபுரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மராட்டியத்தில் கணவன் தாக்கியதில் கர்ப்பிணி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் கர்ப்பிணியின் கணவர் மீதும் அவரது தாயார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் தானே மாவட்டம் முப்ரா பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கு திருமணமாகி மனைவி இருந்தார். அவர் கர்ப்பமாக இருந்த நிலையில் கணவர் வீட்டில் வாழ்ந்து வந்தார். இதனிடையே அடமானம் வைக்கப்பட்ட நகையை மீட்பது தொடர்பாக கணவர் மனைவியிடையே பிரச்சினை நிலவி வந்தது. மேலும் குழந்தை வேண்டாம் என கூறி வந்த கணவன் கருவை கலைக்குமாறு மனைவியிடம் தொடர்ந்து கூறி வந்தார். மேலும் இளம்பெண்ணின் மாமியாரும் தனது மகனின் கருத்திற்கு ஆதரவளித்து வந்தார். இதனால் கணவரும் அவரது தாயாரும் சேர்ந்து இளம்பெண்ணிடம் அவ்வப்போது வாக்குவாதம் தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கர்ப்பிணியிடம் அவரது கணவர் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன்போது தனது தாயாருடன் சேர்ந்து கர்ப்பிணி மனைவியை கணவர் தனது காலால் எட்டி உதைத்துள்ளார். இதில் தரையில் சரிந்து விழுந்த கர்ப்பிணி படுகாயமடைந்தார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த கர்ப்பிணியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உயிரிழந்த கர்ப்பிணியின் கணவரிடமும் அவரது மாமியாரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவன் மாமியார் தாக்கியதில் கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.